தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி நவம்பர் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரை நோக்கிய நமது மன்றாட்டு. புனித மிக்கேல் அதிதூதரே, திருச்சபையின் சக்தி வாய்ந்த பாதுகாவலராகவும் எங்கள் ஆன்மாக்களின் பாதுகாவலராகவும் உம்மை நாங்கள் மதிக்கிறோம். பாவத்தை நிராகரித்து எங்கள் பரலோக தந்தையின் மீதான எங்கள் அன்பை முழுமையாக்க உமது பணிவு, தைரியம் மற்றும் பலத்தால் எங்களை ஊக்குவித்தருளும். உமது பலத்தினாலும் மனத்தாழ்மையினாலும் எங்கள் இருதயங்களில் உள்ள தீமையையும் பெருமையையும் கொன்று போடும். அதனால் எதுவும் எங்களை தேவனிடமிருந்து விலக்கிவிடாது காத்தருளும். புனித மிக்கேல் அதிதூதரே, கிறிஸ்துவின் போதனைகளின்படி எம் வாழ்க்கையை வாழ கடவுளால் நாங்கள் வைராக்கியம் பெற ஜெபியுங்கள். புனித மிக்கேல் அதிதூதரே, நீங்கள் தேவதூதர்களின் இளவரசர். ஆனால் உங்கள் பணிவு மூலம் கடவுளை கடவுள் என்றும் நீங்கள் அவருடைய வேலைக்காரன் என்றும் உணர்ந்தீர்கள். சாத்தானை போல் அல்லாமல் நீங்கள் பெருமையால் ஆட்கொள்ளப்படவில்லை, ஆனால் மனத்தாழ்மையில் உறுதியாக இருந்தீர்கள். எங்களுக்கும் இதே மனத்தாழ்மை இருக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாக வாரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணக படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை. அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. கடவுள் இரக்கமுள்ளவர். எப்படியும் கடைசி நேரத்தில் அவரது மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்ற மிதப்பான எண்ணம் கொண்டவர்கள்தான் இன்று ஏராளம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் நரகத்திலிருந்து தப்பித்து மோட்சம் செல்வோரின் எண்ணிக்கை, அதனுடைய செயல்பாடுகள் பற்றி புனிதர்கள் நமக்கு கூறும் உண்மைகள் நம்மை மிரள வைப்பவையாக இருக்கின்றன. பிரான்சிஸ்கன் சபை துறவியாக போர்ட் மௌரீஸின் ஆர்ச் அசிஸ்டர் லியோனார்ட் ஒரு நிகழ்ச்சியை விவரிக்கிறார். எங்கள் சபையின் கால பதிவேடுகள் ஒரு மிக பயங்கரமுள்ள நிகழ்ச்சியை விவரிக்கின்றன. எங்கள் சகோதரர்களில் தமது போதகங்களுக்காகவும் பரிசுத்தத்தனத்திற்காகவும் புகழ்பெற்ற ஒரு துறவி ஒருமுறை ஜெர்மனியில் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். இந்த பிரசங்கத்தில் அவர் எந்த அளவுக்கு சரீர அசுத்த பாவங்களின் அருவருப்பான தன்மையை தத்ரூபமாக விவரித்து காட்டினார் என்றால், ஒரு பெண்மணி மிகுந்த துயரத்துக்குள்ளாகி எல்லோர் முன்பாகவும் இறந்து விழுந்தாள். அதன் பின் மீண்டும் உயிர் பெற்ற அவள், நான் கடவுளின் நீதி ஆசனத்திற்கு முன்பாக நின்ற அதே சமயத்தில் உலகின் எல்லா பக்கங்களிலிருந்தும் 60,000 மனிதர்கள் அங்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்களில் 3 மட்டுமே உத்தரிக்கிற ஸ்தலத்திற்கு தீர்ப்பிடப்பட்டு மீட்படைந்தார்கள். மற்றவர்கள் எல்லாரும் நரகத்திற்கு தீர்ப்பிடப்பட்டார்கள் என்று அறிவித்தாள். திருச்சபை தந்தையான புனித கிறிசோஸ்தம் அருளப்பர் ஒரு பட்டணத்தில் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த போது கூடியிருந்த மக்களை நோக்கி, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த பட்டணத்தில் எத்தனை பேர் மீட்படைவார்கள்? நான் சொல்லப்போவது மிக பயங்கரமானது. ஆனாலும் இதை நான் உங்களிடமிருந்து மறைக்க விரும்பவில்லை. ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டுள்ள இந்த பட்டணத்தில் 100 பேர் கூட மீட்படைய மாட்டார்கள். நான் கூறும் எண்ணிக்கை கூட சற்று அதிகம்தான் என்று சொல்லி அவர்களை நடுங்க வைத்தார். புனித ஜான் மரிய வியானி, நாம் அனைவரும் ரட்சிக்கப்படுவோமோ? நாம் மோட்சத்துக்கு போவோமா? ஐயோ என் பிள்ளைகளே, நமக்கு அது பற்றி எதுவும் தெரியாது. ஆயினும் இன்றைய நாட்களில் இழக்கப்படுகின்ற பெருந்திரளான ஆன்மாக்களை கண்டு நான் நடுங்குகிறேன். இதோ குளிர்காலம் நெருங்கி வருகையில் மரங்களிலிருந்து விழும் இலைகளைப் போல் அவர்கள் நரகத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கண்ணீரோடு கூறினார். தொலைக்காட்சி, வலைத்தளம், இன்டர்நெட், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் என்ற பயங்கர பாவ சோதனைகள் இல்லாதிருந்த காலத்தின் நிலை இது என்றால், இன்று பாவத்தில் தங்கள் பிடிவாதமாக நிலைத்திருக்கும் முன் ஒருபோதும் இருந்திராத சபிக்கப்பட்ட விஞ்ஞான, தொழில்நுட்ப, பொறியியல் வளர்ச்சிகளால் வருகின்ற பெரும் சோதனைகளுக்கு மத்தியில்
எந்தவித கவலையுமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் தாங்கள் எளிதாகவும் நிச்சயமாகவும் மோட்சத்தை அடைந்துவிட முடியும் என்று எப்படி நம்புகிறார்கள் என்பது கடவுளுக்கே வெளிச்சம். ஆனால் இந்த உண்மைகள் உங்களுக்கு தரப்படுவது அவநம்பிக்கைக்குள் உங்களை வீசி எறிவதற்காக அல்ல, மாறாக எப்போதும் தேவ பிரசன்னத்தில் நிலையில் உங்கள் ஆன்மாவை காத்து கொள்ளவும், மரணம் எப்போது வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராயிருக்கவும், உங்களால் முடிந்ததையெல்லாம் செய்யும்படி உங்களை எச்சரிப்பதற்காகவே இவை உங்களுக்கு தரப்படுகின்றன. நரகத்தை பற்றிய பயம் நலம் பயக்கும் பயமே என்பதில் சந்தேகமில்லை. ஜெபிப்போமாக. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய வாரத்தை உமது பாதத்தில் வைத்து தொடங்குகிறோம். எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும். பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை தேர்ந்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களை உமது தூய ஆவியால் நிரப்பி உமது வல்லமையால் ஆட்கொண்டு அபிஷேகத்தால் அலங்கரித்து இந்த இருள் நிறைந்த உலகத்தில் சுடர் வீசும் உமது பிள்ளைகளாக எங்களை நிலைநிறுத்தியதற்காய் நன்றி இயேசுவே. அக்கினி இருக்கும் வரைதான் பாம்பு சாத்தான் எம் அருகில் வருவதில்லை. ஜெப அக்கினி எப்போதும் எங்கள் இதயத்தில், நாவில், சிந்தனையில் எரிந்து கொண்டிருக்க அருள் தாரும். உமது புகழ் எப்போதும் எங்கள் வாய் அறிக்கையிட்டு கொண்டிருக்க அருள் தாரும். சாத்தானின் தந்திரங்களை முறியடிக்க தூய ஆவியின் வல்லமை எம்மீது பொழிந்தருளும். எங்களுள் இருக்கும் இருளை பழித்து கொண்டிராமல் உமது அக்கினியின் சுடரால் துரத்தியடிக்க ஆற்றல் தாரும். அழுகை, புலம்பல், கண்ணீர் இவைகள் எங்கள் வாழ்வில் தொடர் நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் நீர் எங்களுக்காக செயலாற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை உறுதியாக விசுவசிக்கிறேன். கடுகளவு விசுவாசம் மலையளவு அற்புதத்தை எங்களுக்கு செய்யும் என்று உறுதியளித்தவரே, உமது வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து இன்று எனது வாழ்வின் பெரிய காரியங்கள் நிகழ்வதை காண அருள் தாரும். இன்றைய உலகத்தின் பாவங்கள் எங்கள் ஆத்துமாக்களை கரைபடுத்தாமல் உன்னதரின் பாதுகாப்பில் அனைவரையும் ஒப்புக்கொடுத்து கடவுளின் நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள அருள் தாரும். விசுவாசத்தோடு உம்மை பின்தொடர்ந்த ஆபிரகாம் மக்களினங்களின் தந்தையாக உயர்த்தப்பட்டதைப் போல இன்றைய தலைமுறையின் நம்பிக்கைக்கு நாங்களும் காரணமாக அமைய எங்கள் விசுவாச வாழ்வை திடப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மிடத்தில் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். இதே வேளையிலே உத்தரிக்கிற ஸ்தலத்திலே எங்களுடைய ஜபங்களுக்காக காத்திருக்கிற அனைத்து ஆன்மாக்களுக்கும் உமது இரக்கம் வந்தடையட்டும். ஆண்டவரே, எங்களுடைய தவ முயற்சிகள், எங்களுடைய ஜப முயற்சிகள், எங்களுடைய தாராள நிகழ்வுகள் அனைத்தின் மூலமாக இந்த ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றியை கண்டடைந்து அதன் மூலமாக உம்மை முகமுகமாக தரிசிக்கின்ற பேற்றை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உம்மிடத்தில் நம்பிக்கையோடு இந்த ஆன்மாக்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். நித்திய இளைப்பாற்றியை எமது அன்பு பிள்ளைகளுக்கு அளித்தருளும். ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மீது ஒளிர்வதாக. ஆமென். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.